சொப்பனங்கள் கண்டவனை, காசுக்கு விற்றவனை, ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியிலே தள்ளினாலும் ஊருக்கு முன் முத்தமிட்டு அணைத்து கொள்பவரே. நீ செய்ததை நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ பாட்டு இருந்து மனசு பாடுது பாட்டு. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிச மாறவில்லை. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிச மாறவில்லை. எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு, சத்தியத்தை பித்து பிடிச்சி தேடுன அந்த உசுறு. எப்போது கனி கொடுப்பேன்னு காத்து கிடந்த மனசு, சத்தியத்தை பித்து பிடிச்சி தேடுன அந்த உசுறு. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிச மாறவில்லை. ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். என்ன பாவங்கள், என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம், ஜனக்கூட்டமாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மேற்கூரையை பிரித்து மேலே இருக்குது, எப்படியாவது ஒரு அற்புதம் வேணும் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேற்கூரையே பிரிச்சிடுறாங்க. பிரித்து அவரை உள்ளே இறக்குறாங்க. அப்போ பாருங்கள், ஆண்டவர் அந்த வியாதிஸ்தலரை விட அவங்களுடைய அந்த கூட்டிகிட்டு வந்தவங்க பாருங்கள், அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து சொல்கிறாரு, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அந்த விசுவாசம் அந்த அற்புதம் பெறத்துக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, இன்றைக்கும் ரொம்ப நேரம் ஜெபிப்போம், ரொம்ப நேரம் பைபிள் வாசிப்போம், ஆனால் எல்லாமே செய்வோம், ஆலயத்துக்கு கூட போவோம், ஆனால் விசுவாசன்றது நம்முடைய வாழ்க்கையில் அது காணப்படாது. இன்றைக்கி நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, ஜெபிக்கிறேன் ஆனால் எனக்கு விசுவாசம் இல்லைன்ட்டு. இந்த சம்பவத்தை பாருங்கள், எவ்வளோ முடியாத சூழ்நிலையும் அவர் அந்த விசுவாசத்தினாலே அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கிடைத்தது. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லா காரியத்திலையும் நீங்கள் நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்கள், பெரிய அற்புதங்களை செய்வார். God bless you.